நம்ம முடியோட அந்த சைக்கிள் அப்படிங்கிறது அது ஒரு 4 சைக்கிள் வந்து இருக்குது. ஸோ அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு ஹேர் கரெக்டாக திக்காக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸு அனாஜன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம தலைமுடி வந்து 85% இந்த ஒரு ஃபேஸில் தான் வந்து இருக்கும். ஸோ இதனோட நாட்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் திக்கான ஹேர் வந்து உங்களுக்கு வரும். இல்லைன்னா அந்த முடி வந்து ரொம்ப சீக்கிரமாக அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து மெலிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். முடி வறட்சி தன்மையுடையதாகவும் வந்து இருக்கும். கேட்டாஜன் ஃபேஸ் அதாவது வந்து 85% அந்த வளர்ச்சி நிலையில் இருந்த ஒரு முடி வந்து அடுத்ததாக அதனுடைய ஹேர் ஃபாலிக்கிளில் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் போய் ஸோ அடுத்த கட்டமாக உதிர்வுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ ஒரு 3% முடி இந்த ஸ்டேஜில் தான் வந்து இருக்கும். ஒருவேளை நீங்கள் தேவையான அளவு சத்து பொருட்களை வந்து எடுத்துக்கல அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்பவுமே வந்து சுருங்கி போய் முடி உதிரக்கூடிய கட்டத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து போயிடும். 40 வயதுக்கு மேலே உடல் எடை அதிகரிக்கிறது, மூட்டு வலி வர்றது, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளோட முடி கொட்டுறதும் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் டாக்டர் சடனாக நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்டோடய வந்து வராங்க. ஸோ இந்த முடி கொட்டுறது ஏன் 40 இயர்ஸ்க்கு மேலே அதிகமாகுது, இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். நம்ம முடியோட அந்த சைக்கிள் அப்படிங்கிறது அது ஒரு 4 சைக்கிள் வந்து இருக்குது. ஸோ அது கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு ஹேர் கரெக்டாக திக்காக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸு அனாஜன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம தலைமுடி வந்து 85% இந்த ஒரு ஃபேஸில் தான் வந்து இருக்கும். ஸோ இதனோட நாட்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் திக்கான ஹேர் வந்து உங்களுக்கு வரும். இல்லைன்னா அந்த முடி வந்து ரொம்ப சீக்கிரமாக அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து மெலிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். முடி வறட்சி தன்மையுடையதாகவும் வந்து இருக்கும். ஸோ இந்த அனாஜன் ஃபேஸ் வந்து நிறைய நாட்கள் வந்து இருக்கணும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கரெக்டாக இருக்கணும், தைராய்டு ஹார்மோன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த ஹார்மோன் மாற்றங்கள் தான் அனாஜன் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய க்ரோத் சைக்கிளில் வந்து ரொம்பவே தேவைப்படும். ரெண்டாவது கேட்டாஜன் ஃபேஸ் அதாவது வந்து 85% அந்த வளர்ச்சி நிலையில் இருந்த ஒரு முடி வந்து அடுத்ததாக அதனுடைய ஹேர் ஃபாலிக்கிளில் வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் போய் ஸோ அடுத்த கட்டமாக உதிர்வுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ ஒரு 3% முடி இந்த ஸ்டேஜில் தான் வந்து இருக்கும். ஒருவேளை நீங்கள் தேவையான அளவு சத்து பொருட்களை வந்து எடுத்துக்கல அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்பவுமே வந்து சுருங்கி போய் முடி உதிரக்கூடிய கட்டத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து போயிடும். ஸோ அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா டீலோஜன் ஃபேஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஃபேஸில் தான் முடி வந்து நமக்கு கொட்ட ஆரம்பிக்கும். ஒரு 10 to 50% ஆஃப் ஹேர் வந்து இந்த ஃபேஸில் தான் வந்து இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் அதிகப்படியான மன அழுத்தத்தில் வந்து இருக்கீங்க, இல்லை சடனாக ஏதாவது ஒரு ஃபீவரோ ஏதாவது மஞ்சள் காமாலை இந்த மாதிரியான ஒரு நோயோ இல்லை அதிகமான உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னா அந்த க்ரோத் ஸ்டேஜில் இருந்த அந்த முடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த டீலோஜன் சொல்லக்கூடிய இந்த ஃபேஸுக்கு வந்து வந்துடும். அதனால தான் ஃபீவர் வந்து 2 மாதத்தில் ஃபுல்லாக முடி கொட்டிருச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக பீரியட்ஸ் போக ஆரம்பிச்சுது அப்படின்னா அடுத்ததாக வந்து எனக்கு வந்து 1 மாதத்துல நிறைய முடி கொட்டிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஃபேஸில் தான் அதிகமான அளவுக்கு வந்து முடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு க்ரோத் ஃபேஸ் இல்லாமல் சடனாக முடி எல்லாமே வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ 4வது ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ முடி வளர்ந்தது, அதுக்கப்புறமா ரெஸ்டிங் பொசிஷனுக்கு போய் அது வந்து 3வதாக உதிரக்கூடிய அந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறமா புதிய முடி வந்து வளரணும். இதான் வந்து எக்ஸோஜன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபேஸ் தான் நிறைய பேருக்கு வந்து பாதிக்கப்படுது. அதனால் அந்த தலையில் வந்து வழுக்கை உண்டாகிறது, இல்லை வந்து பெண்களுக்கு முன் தலையில் வந்து முடி எல்லாமே கொட்ட போகிறது. அது மாதிரி தலையோட முன்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து முடி அங்கங்கே வந்து இருக்கும், கலக்கமாக வந்து இருக்கும். ஸோ அடர்த்தி வந்து இல்லாமல் போகும். இதற்கு காரணம் இந்த எக்ஸோஜன் ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ முடி வந்து
முழுசாக போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா வளரணும் அப்படின்னா அதற்கு டிஹெச்டிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து உங்களுக்கு தடை பண்ணிடும். அதாவது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு. ஸோ இந்த டிஹெச்டி யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு புதிய முடியே வந்து வளராது. ஏன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கல் எல்லாமே வந்து ரொம்ப குட்டியாக மாறி அதுக்கப்புறமா அழிஞ்சே போயிடும். ஸோ இந்த டிஹெச்டி இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு முன் தலையில் வந்து முடி இல்லாமல் போகிறது. ஸோ அதே மாதிரி முடி வந்து ரொம்ப வந்து நெருக்கமாக இல்லாமல் போகிறது. ஸோ இந்த ஃபேஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது எதுக்காக அப்படின்னா எந்தெந்த காரணத்தினால நமக்கு முடி கொட்டுதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 40+ இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த 5 ஹார்மோனோட பாதிப்புனால தான் அவங்களுக்கு முடி கொட்டுதல் வந்து இருக்கும். முதல் விஷயம் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இது ரெண்டும் வந்து குறையிறதுனால ஈஸ்ட்ரோஜன் குறையும் பொழுது எல்லாமே ஹேர் ஃபாலிக்கலும் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ப்ரொஜெஸ்ட்ரான் குறைஞ்சிது அப்படின்னா டிஹெச்டி நான் சொன்ன அந்த ஹார்மோன் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாகிடும். ரெண்டாவது விஷயம் தைராய்டு பிரச்சனை இருக்கிறது. அதாவது மெனோபாஸ்க்கு அப்புறமா இல்லை வந்து பெரிய மெனோபாஸில் இருக்கக்கூடிய பெண்களில் 10 பெண்களில் 3 பெண்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. ஸோ தைராய்டு பாதிப்பு இருந்தது அப்படின்னாலும் ஹேர் ஃபாலிக்கல் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். ஹேருக்கு தேவையான அந்த புரோட்டீன் சத்தும் வந்து கிடைக்காது. மூணாவது கார்டிசால் ஹார்மோன். கார்டிசால்ங்கிற அந்த மன அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து அந்த டிஹெச்டி ஹார்மோனை வந்து அதிகப்படுத்தி நமக்கு முடி கொட்டுதலை வந்து அதிகப்படுத்திடும். நாலாவதாக இன்சுலின் ஹார்மோன். இந்த இன்சுலினோட செயல்திறன் வந்து ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ நமக்கு ஃபாஸ்டிங்கில் இன்சுலின் லெவல் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு முடி கொட்டுதலுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருக்கும். அஞ்சாவதாக உங்களுடைய இரும்பு சத்து வந்து கம்மியாக இருக்குது. ஃபெரிட்டின் அளவு நிறைய பேர் ஹீமோக்ளோபின் மட்டும் வந்து செக் பண்ணுவாங்க. ஆனால் ஃபெரிட்டின் லெவலையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபெரிட்டின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா முடிக்கு தேவையான இரத்த ஓட்டம் வந்து கிடைக்காது. அதனால தான் உங்களுக்கு முடி கொட்டுதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், தைராய்டு, கார்டிசால், அதே மாதிரி வந்து இரும்புச்சத்து வந்து குறைபாடு, புரதச்சத்து குறைபாடு இதெல்லாம் தான் முடி கொட்டுதலுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மூலிகைகள்லாம் எடுத்துக்கலாம்? முதல்ல கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணியை கீரையை நம்ம உணவாகவும் வந்து சாப்பிட்லாம். இல்லை நிறைய கிடச்சிதுன்னா அந்த டைமில் வாங்கிட்டு வந்து அதை நிழலில் காய வச்சு பொடி பண்ணியும் நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ இந்த கரிசலாங்கண்ணியை எடுத்துக்கும் பொழுது டிஹெச்டி ஹார்மோனோட அளவு வந்து குறையுது. அதனால் ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இரும்பு சத்தும் நிறையா இருக்குது. கல்லீரல் செல்களையும் வந்து இது பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸையும் வந்து வெளியேற்றும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியமானது. ஸோ ரெகுலராக கரிசலாங்கண்ணியை பவுட்ராக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மோரோட கலந்து வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தலாம். ரெண்டாவது நெல்லிக்காய். நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்து வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது இரும்பு சத்தை வந்து உட்கிரகிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொலாஜன் உற்பத்திக்குமே வந்து ரொம்ப அவசியமானது. டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்றது, இல்லை தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் 2 எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக சதாவரி. ஸோ மெயினாக இந்த 40+ இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே குறையிறதுனால தான் முடி கொட்டுதல்ங்கிறது அதிகமாகுது. அந்த சமயத்தில் சதாவரி சேர்ந்த உணவுப் பொருட்களோ இல்லை சதாவரி சேர்ந்த மருந்துகளோ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஹேர் க்ரோத்தை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். நாலாவதாக அமுக்ரா. நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அமுக்ரா சூர்ணத்தை பாலோட கலந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அதனால் உங்கள் பாடியில் கார்டிசால் குறைய ஆரம்பிக்கும் போது ஹேர் க்ரோத்தையும் அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அஞ்சாவதாக முருங்கையோட விதைகள். இந்த முருங்கையோட விதைகளில் வந்து ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. முடி வளர்ச்சிக்கு தேவையான கெரட்டினுக்கு தேவையான அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஜிங்க் சத்து அதிகமாக இருந்தாலே அது டிஹெச்டியை வந்து குறைக்கும். 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம்ஸோட ஆக்டிவிட்டியை குறைக்கிறதே வந்து இந்த ஜிங்க் தான். ஸோ முருங்கை விதை ஒரு 5 அல்லது 6 விதைகள் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பி வைட்டமின் நிறையா இருக்கிறதுனாலையும் இந்த சத்து பொருட்கள்லாம் நிறைய இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு தேவையான அந்த அயன் சத்தும் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆறாவதாக ரெகுலராக திரிஃபலா சூர்ணம் வந்து எடுத்துக்கோங்க. திரிஃபலா சூர்ணம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறதுனால
தேவையில்லாத ஹார்மோன்ஸும் வந்து வெளியே போயிடும். ஸோ கார்டிசால் ஹார்மோனாக இருக்கட்டும், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனாக இருக்கட்டும், இது உடம்பை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இந்த 40+ முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஷயங்கள்லாம் கரெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரிஃபலாலே இரும்பு சத்து உண்டு. அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கும். இந்த 6 விதமான மூலிகைகளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே வந்து நல்லது. ஹேரை பொறுத்த வரைக்கும் உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது அவசியம். அதே மாதிரி அந்த உணவுப் பொருட்கள் உடம்பு கரெக்டாக வந்து உட்கிரகிக்கணும். ஸோ அதுக்கு டீடாக்ஸ் மெத்தட்ஸே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க கேஷ்யாமிருது கேப்சூல்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். உணவுக்கு அப்புறமா 2 கேப்சூல்ஸ். அதே போல் கேஷ்யாமிருது ஹேர் ஆயிலையும் வந்து நீங்கள் தலையில் மசாஜ் மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். கேஷ்யாமிருது ஷாம்பூ, சீரம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ஹேரில் நல்ல ஒரு சேஞ்ச் வந்து இருக்கும். ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி 40+ இருக்கிற பெண்களுக்கு ஹேர் ஃபால் எதனால் ஆகுது, ஹேர் க்ரோத்தில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் வந்து இருக்குது, என்ன ஹார்மோன் மாற்றங்களால் உங்களுக்கு முடி கொட்டுதல் வந்து இருக்கும், இதை சரி செய்கிறதுக்கான 6 விதமான மூலிகைகள், அதாவது உணவுப் பொருட்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 1ஆம் வாரம் 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவண்ணாமலையிலும், 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேஜிக் கேர்.